கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் அருள் நம்மை நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹுவின் அருளை எதிர்பார்த்து இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அவசரமான உலகத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எது ஒன்று நடைபெற்றாலும் உடனுக்குடன் நடைபெற வேண்டும், அவசரமாக அந்த செயல் நடைபெற்று முடிந்துவிட வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான். தான் உண்ணுகிற உணவாக இருந்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு 5 நிமிஷத்தில் எந்த உணவும் ரெடியாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறான். தான் பயணிக்கின்ற பயணமாக இருந்தாலும் வேகத்தை எதிர்பார்க்கக்கூடிய 5 மணி நேரம் சராசரி வேகம் என்றால் 3 மணி நேரத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாவற்றிலையுமே மனிதர்கள் வேகத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இயல்பு நிலை இன்றைய அவசரமான உலகத்தில் இருப்பதை நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களிடம் காணப்படக்கூடிய இந்த அவசரமான குணத்தை சாடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கிறான், குலிகல் இன்சானு மின் அஜல், மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். எப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கருத்தை சொன்னான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த பொழுது, இதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அல்லாஹ்வின் தண்டனை உங்களுக்கு வரும் என்று எச்சரிக்கை செய்த பொழுது, அல்லாஹ்வின் எச்சரிக்கையா கொண்டு வாங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்போது சொல்கிறான், குலிகல் இன்சானு மின் அஜல், மனிதன் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறான்? அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் தான் மனிதர்களுக்கு இந்த இயல்பை வைத்திருக்கிறான். இருந்த போதிலையும் அவசரம் என்கிற அந்த குணத்திலிருந்து மனிதன் மாற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அறிவுறுத்துறார். அது நல்ல பண்பு இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போல மற்றும் ஒரு வசனத்தில் இறைவன் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வயதுல் இன்சானு பிஷ்ஷர்ரி துஆஹு பில் கைர், மனிதன் அல்லாஹ்விடம் நன்மையை துவா கேட்பதைப் போல, நன்மையை வேண்டுவதைப் போல தீமையை வேண்டுகிறான். காரணம் கானல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரனாகவே இருக்கிறான். மனிதன் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது பொதுவாக நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறதா இருந்தால் நன்மையை தானே கேட்கணும், நல்லதை தானே கேட்கணும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் என்னிடம் துவா கேட்கின்ற பொழுது நல்லவற்றை கேட்பதற்கு பதிலாக தீயதை கெட்டதை கேட்குறான். ஏன்? அவன்கிட்ட அவசர குணம் இருக்கிறது. நாம் எப்போ அல்லாஹ்விடத்தில் கெட்டதை கேட்டோம்? கையேந்தி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எந்த மனிதனும் கெட்டதை கேட்பதில்லை. ஆனால் பல நேரங்களில் பாருங்கள், வீட்டில் ஏதோனும் ஒரு பிரச்சனை, நண்பர்கள்ட்ட ஒரு சண்டை, குழந்தைகள் சேட்டை செய்கிறார்கள், அப்போது மனிதர்கள் சாபம் விடுகிறார்கள் அல்லவா, நீ நாசமாக போ. யாருக்கு? சொந்த பிள்ளைக்கு. நீ அழிந்து போ. யாருக்கு? சொந்த கணவனுக்கு அல்லது சொந்த பெற்றோருக்கு, மனைவிக்கு, குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு. குடும்பத்தில் நண்பர்களுக்கு மத்தியில் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது நீ நாசமா போ, அழிந்து போ என்று சொல்கிறோம் என்றால் நாசமாக ஆக்க வேண்டியது யார்? இவர் யாரிடத்துல துவா கேட்கிறாரு? அல்லாஹ்கிட்ட. அல்லாஹ்கிட்ட யார் நாசமாகணும்னு கேட்கிறாரு? தம்முடைய பிள்ளைகள் நாசமாக வேண்டும் என்று கேட்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் எந்த பிள்ளையின் நன்மைக்காக அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டாரோ அதே பிள்ளைகளின் கெட்டவற்றுக்காக அந்த நேரத்தில் சாபத்தை அல்லாஹ்விடத்தில் வேண்டுகிறார். காரணம் அவசரம். அப்போ அந்த நேரத்தில் மனிதன் நிதானமாக இல்லை, கோபத்தில் இருக்கிறான், அவசரக்காரனாக இருக்கிறான். அவசர புத்தியின் விளைவாகவே என்னிடம் நன்மையை வேண்டுவதற்கு பதிலாக தீமையை வேண்டுகிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாகவும் மனிதர்கள் அவசரப்படக்கூடிய குணத்தை கண்டிக்கின்றான். எதுக்குப்பா அவசரப்படுற? ஏன் அவசரம்? ஏன் நிதானம் இல்லாமல் இருக்கிறீர்கள்? நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதுதானே? இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம், எல்லாத்துலேயுமே மனிதர்கள்ட்ட அவசரம் ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு சாலையில் வாகனத்தில் போகிறோம், சிக்னலில் நிற்பாரு, இன்னும் க்ரீன் சிக்னலே வந்திருக்காது, எல்லோ தான் வந்திருக்கும், அதுக்குள்ளே அடிப்பாங்க பாருங்கள் ஹார்னு. எல்லாருமே ஹார்ன் அடித்து என்னமோ சீக்கிரமாக வீட்டுக்கு போய் அல்லது வேறு ஏதோ சமூகத்திற்கு பலனளிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய முடிப்பதைப் போல அவ்வளோ வேகம், அவ்வளோ வாகனம் என்று எடுத்துக்கொண்டால் கூட சிக்னலில் நிற்கிறதுக்கு பொறுமை இல்லை. ஒரு செய்தியை முழுவதுமாக படிக்கக்கூடிய அளவிற்கு நிதானத்தை இன்றைய கால மக்கள் பெற்றிருக்கிறார்களா? வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்புங்க, பத்திரிகையில் ஒரு 2 பக்க செய்தியை நிதானமாக படிக்க சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் ஒரு பக்க செய்தியை நிதானமாக நிறுத்தி நிதானமாக படிப்பதற்குரிய நிதானம் கூட மனிதர்கள்ட்ட இல்லை. எல்லாவற்றிலுமே அவசரம் இருக்கிறது.
அப்போ இந்த வாகனத்தில் பயணிக்கக்கூடிய அவசரம் இருக்கல, இதையெல்லாம் கூட நபிகள் நாயகம் சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தம்முடைய இறுதி ஹஜ்ஜின் போது அரஃபா பெருவழியிலிருந்து புறப்படுகிறார்கள். புறப்பட்டு செல்கின்ற பொழுது பின்னால் பார்த்தா பயங்கரமான சப்தம். என்ன சப்தம்? ஒட்டகங்கள் மிரளுகிறது. சஹாபாக்கள்லாம் தம்முடைய ஒட்டகத்தை அதட்டுகிறார்கள், மிரட்டுகிறார்கள். இல்லை வேக வேகமாக கிளப்புவாங்கல்ல, ஒட்டகம் உட்கார்ந்துருக்கிற ஒட்டகத்தை கிளப்புறதுனா சும்மாவா? அப்போ ஒரே சத்தமாக இருக்குது. இல்லை வேகமாக ரசூலுல்லாஹ் கிளம்பிட்டாங்க, நம்மளும் கிளம்பணும், அவசரம். அவசரத்தில் ஒட்டகத்தை அதட்டுறாங்க, ஒட்டகத்தை மிரட்டுறாங்க, ஒரே சத்தமாக இருக்குது. ஒட்டகம் ஒரு பக்கம் சத்தம் போடுது, சஹாபாக்கள் ஒரு பக்கம் சத்தம். திரும்பி பார்த்தாங்க, சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, அலைக்கும் பி சக்கீனா, மக்களே, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அலைக்கும் பி சக்கீனா, அமைதியாக இருங்க, நிதானமாக இருங்க. எதுக்கு அவசரம்? இன்னல் பிர்ர, நன்மை என்பது லைசபில் ஈலா, அவசரத்தில் இல்லை. எதுக்கு இப்போ நீங்கள் அவசரப்படுறீங்க? நிதானமாக கிளம்புவோம், நிதானமாக போவோம். நன்மை என்பது அவசரப்படுதலில் இல்லை, நிதானத்தில் தான் நன்மை இருக்கு என்கிற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்ங்கிறத பார்க்கணும். ஒரு தூதுக்குழுவினர் நபிகள் நாயகத்தை சந்திக்க வந்தார்கள். அப்துல் கைஸ் என்பவருடைய தூதுக்குழுவினர் சந்திக்க வருகின்ற பொழுது அதில் அஷஜ் என்கிற ஒரு நபித்தோழர், அவர் மாத்திரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களுக்கு தனித்து தெரிகிறார். அஷஜ் என்கிற நபித்தோழர் மாத்திரம் தனித்து தெரிவதற்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹ்வை குறிப்பிடுறாங்க. தூதுக்குழுவினர் வந்தாங்க, சந்திச்சுட்டாங்க. சந்திச்சு முடிச்சு புறப்படும் பொழுது அஷஜ் என்கிற அந்த நபித்தோழரை பார்த்து நபிகள் நாயகம் சொன்னார்கள், அஷஜ்ஜே, இன்ன ஃபீக ஹஸ்லத்தைன், உம்மிடம் 2 குணங்கள் இருக்கிறது. யுஹிப்புஹும் அல்லாஹு, அந்த 2 குணங்களையும் அல்லாஹ் விரும்புகிறான். அஷஜ் என்கிற அந்த நபித்தோழரிடம் விசேஷமான 2 குணங்கள் இருப்பதாகவும் அந்த 2 குணங்களை அல்லாஹ் விரும்புவதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த 2 குணங்கள் என்ன? அல் ஹில்மு வல் அனாத்து, சகிப்புத்தன்மையும் நிதானமும் உம்மிடம் இருக்கின்றது. ஏன் மற்றவங்களையும் பார்க்குறாங்க. தூதுக்குழுவினர் பொதுவாக ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வரும் பொழுது மற்ற மக்கள்கிட்ட அவசரப்படுறதை பார்த்துருப்பாங்க. எல்லாம் ஒரு மாதிரி அவசரப்பட்டு வர்றாங்க. அஷஜ் அவர் தனியாக தெரிகிறாரு. நிதானமுள்ள மனிதர் எப்போதும் கூட்டத்தில் தனித்து தெரிவார். நிதானமுள்ள மனிதர் எப்போதும் சிறப்புடன் விளங்குவார். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களுக்கு அஷஜ் என்கிற அந்த நபித்தோழர் மாத்திரம் தனித்து சிறப்புடன் தெரிகிறார். அவரிடம் காணப்பட்ட நிதானம் தான் அதற்கு காரணம் என்பதை ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. உங்ககிட்ட நிதானம் இருக்கு, எதையுமே பொறுமையாக செய்யக்கூடிய பக்குவம் இருக்கு, சகிப்புத்தன்மை இருக்கு. அல்லாஹ் இந்த பண்பை விரும்புகிறான். இறைவனால் விரும்பப்படுகிற பண்பு. அவசரம் என்பது இறைவனால் விரும்பப்படுகிற பண்பல்ல, நிதானம் தான் அல்லாஹ்வால் விரும்பப்படுகிற பண்பு என்பதை நபிகள் நாயகம் சொல்றாங்க. இப்போ இந்த ரமலான் மாதத்தில் இதை நாம் பேசுவதற்கு என்ன காரணம்? நோன்பு கூட நமக்கு ஒரு வகையில் நிதானத்தை கற்றுத்தருகிறது. நோன்பு இருக்கிறது அல்லவா, இந்த நோன்பின் மூலம் நாம் அடையக்கூடிய நன்மைகள் ஏராளம். இந்த நோன்பின் நோக்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தக்வா என்கிற இறையச்சத்தை பிரதானமானதாக குறிப்பிடுகிறான். இறையச்சம் என்பது வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு அம்சம். தொழுகையில் மட்டுமல்ல, தொழுகையிலும் நோன்பிலும் ஏனைய வணக்க வழிபாடுகளிலும் வியாபாரத்திலும் குடும்பத்திலும் ஆட்சியிலும் நம்முடைய அன்றாட நடைமுறை என எல்லாவற்றிலையும் வியாபித்திருக்கக்கூடிய அம்சம்தான் தக்குவா, இறையச்சம். அந்த இறையச்சத்தை பெறுவதுதான் நோன்பின் பிரதானமான நோக்கம். அத்தோடு இந்த நோன்பு நமக்கு பல்வேறு நன்மைகளை, பல்வேறு அம்சங்களுக்கு உண்டான பயிற்சியை நமக்கு பெற்றுத் தருகிறது. அதில் ஒன்று என்ன? இந்த நோன்பின் மூலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஸ்லிமை, அவசரக்காரனாக இருக்கக்கூடிய முஸ்லிமை நிதானவாதியாக மாற்றுகிறான். அவசரப்படக்கூடிய நம்முடைய குணத்தை அதிலிருந்து மாற்றி, நம்முடைய இயல்பிலிருந்து நம்மை மாற்றி நிதானத்திற்கு கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த நோன்பில் இருக்கிறது. அதற்கு உண்டான பயிற்சியும் இந்த நோன்பில் இருக்கு. எப்படி இந்த நோன்பில் அந்த பயிற்சி இருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயம். ஃபலா யர்ஃபுஸ், அவர் கெட்ட வார்த்தை, தீய வார்த்தையை பேசிவிடக்கூடாது. வலா எஜுகல், அறிவற்ற செயலில் ஈடுபட்டு விடக்கூடாது. கெட்ட வார்த்தையை பேசிவிடக்கூடாது, அறிவீனமாக அவர் நடந்து விடக்கூடாது. அதை தொடர்ந்து நபிகள் நாயகம் குறிப்பிடுகிறார்கள், வ இனிம்ருஉன் காத்தலஹு அவ் ஷாத்தமஹு, ஏதேனும் ஒரு மனிதர் அவரோடு சண்டையிட்டால், சண்டைக்கு வந்தால், அவ் ஷாத்தமஹு அல்லது திட்டினால், நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நோன்புங்கிறதே கேடயம். கேடயம் என்றாலே என்ன செய்யும்? தடுக்கும். யுத்தத்தில் தானே போர் வீரர்களுக்கு கேடயம் பயன்படுகிறது. கேடயம் அதுக்கு தானே, தடுப்பது, நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு தானே கேடயம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோன்பு ஒரு கேடயம். எப்படி கேடயம்? இது கேடயமாக விளங்குவதால் நீ கெட்ட வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது, அறிவீனமாக முட்டாள்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. அத்தோடு உம்மிடம் யாரும் சண்டைக்கு வந்தால்,
ஷாத்தமஹு, சண்டைக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. திட்டி விட்டால், உன்னை திட்டுறார், நம்மளை கோவப்படுத்துற மாதிரி திட்டுறார், திட்டி விட்டால் நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபல் யகுல் இன்னி சாயிமுன், நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும். பாருங்க, சண்டைக்கு வந்தா என்ன சொல்லணுமா நம்ம, நான் நோன்பாளி. அப்படின்னா என்ன, அவன் உன்னை திட்டுவாங்க, உன்னை சண்டைக்கு கூப்பிடுவாங்க, நீ வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கீழே இறங்கிறாத, நிதானமா இரு, பக்குவமா இரு. அவன் சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு நீ கோபப்பட்டு விடாதே, அதற்கெல்லாம் எதிர்வினை ஆட்சி கொண்டு இருக்காது. நிதானத்தை கடைப்பிடி. நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, அந்த நேரத்தில் நீ சொல்ல வேண்டிய வார்த்தை இன்னி சாயிமுன், நான் நோன்பாளி, நோன்பாளின்னு சொல்லி ஒதுங்கிரு. எப்பேற்பட்ட நிதானத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுத்தராங்க. நம்மளும் சொல்லுவோம், நம்மளும் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம், ஒரு லுகருக்கு ஒருத்தர் வம்புக்கு இழுக்கிறாரு, சண்டைக்கு இழுக்கிறாருன்னா, இப்போ நான் நோன்பாளி, நீ நோம்பு திறந்துட்டு வா, எதுவாக இருந்தாலும் அப்போ பேசிக்குவோம். எப்போ 7 மணிக்கு மேலே, எங்கப்பா 7 மணிக்கு இந்த ஏரியாவுக்கு வந்துரு, அப்போலாம் நான் நோம்பு இருக்க மாட்டேன், நோம்பு திறந்து தான் இருப்பேன், என்ன பேசணுமோ அப்போ பேசிக்கணும். உனக்கு தான் பேச தெரியும்னு நினைக்கிறியா, இதை விட 10 மடங்கு அதிகமாக நான் பேசுவேன். இப்போ நோம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால கண்ட்ரோலாக இருக்கிற ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க இன்னி சாயிமுன், நான் நோன்பாளி என்று நபிகள் நாயகம் சொல்ல சொன்னார்கள், அதனால் இப்போ நான் அமைதியாக இருக்கிறேன். நீ நோன்பு திறந்துட்டு வா, நீயும் பேசு நானும் பேசுகிறேன். அந்த நோன்பாளின்னு சொல்கிறதில்ல, அடுத்தவனை 7 மணிக்கு வம்புக்கு இழுக்கிற வகையில் 7 மணிக்கு நம்ம நோன்பு திறந்ததுக்கப்புறம் சண்டை போடுவோம், அப்படி கிடையாது. ஒட்டுமொத்தமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அம்சங்களிலையும் எல்லா சந்தர்ப்பங்களிலையும் இந்த நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அவசரவாதியாக இருக்கக்கூடிய நம்மை நிதானவாதியாக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி இந்த நோன்புல இருக்கு. அந்த பயிற்சியை நம்ம பெறணும். அந்த பயிற்சியை பெறாமல் நோன்பு முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அவசரம் எல்லாவற்றிலையும் அவசரம் என்று இருக்குமே, ஆனால் டெஸ்ட் சரியாக வேலை செய்யலன்னு அர்த்தம். நோன்புக்குரிய பயிற்சியை நாம் சரியாக பெறவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட நிதானத்தை கடைபிடித்தார்கள். குடும்பத்தில், தோழர்கள்ட்ட, எதிரிகள்கிட்ட எல்லா சந்தர்ப்பத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானத்தால் ஜொலித்தார்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்விலும் ஒரு புத்திசாலித்தனம் இருப்பதைப் போல, இறைச்சம் மேலோங்கி நிற்பதைப் போல நிதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வின் வரலாற்றின் பக்கங்களில் அதிகமாக ஜொலிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் அவங்க தம்முடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது இன்னொரு மனைவியின் வீட்டில் இருந்து உணவு வருது. இது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா பொதுவாக நபிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய மனைவியருக்கு மத்தியில் நாட்களை பங்கிட்டு வைத்திருந்தார்கள். அப்போ எந்த மனைவியரின் வீட்டில் இருக்கிறாங்களோ நாம தான் கவனிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம், நம்ம தானே கவனிக்கணும். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கும்போது இன்னொரு மனைவியின் வீட்டிலேருந்து சாப்பாடு வருதா, ஒரு பணியாளர் கொண்டு வர்றாரு. ஆயிஷா அவங்களுக்கு கோவம், நம்ம கொடுக்க மாட்டோமா, எதுக்கு நம்ம வீட்டில் இருக்கும்போது மற்றவங்கள ஏன் சாப்பாடு கொடுத்துட்றாங்க. டக்குன்னு அந்த பணியாளர் கையை தட்டிடுறாங்க. சாப்பாடு கொண்டு வந்த கையில் தட்டு இருக்கு, தட்டில் உணவு இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பணியாளரின் கையை தட்டி விடவே தட்டு கீழே விழுந்து உணவு சிந்தி விட்டது, தட்டு உடைந்து விட்டது. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. இப்போ இதுவே நம்மளாக இருந்தது தான் என்ன ஆகும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு பணியாளருக்கு முன்னால் நீங்கள் அவமரியாதை செய்வதை போல் உணர்ந்தால் அதான அர்த்தம். ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு பணியாளர் வந்து இன்னொரு மனைவியின் வீட்டிலிருந்து சாப்பாடை கொண்டு வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் முன்னிலையில் இருக்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தட்டி விடுறாங்க, தட்டு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. நம்ம வீடாக இருந்தால் அவ்வளோதான், வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சண்டையில் இறங்கிடுவோம், வீடே ரணகலமாக ஆயிடும். அங்கே ஒரு தட்டு உடைஞ்சானே இவர் 9 தட்டு உடைப்பார். நீ மட்டும் தான் உடைப்பியா, நான் காசு கொடுத்து வாங்கினது, நானும் உடைக்கிறேன் பாரு பதிலுக்குன்னு உடைச்சி, அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் உடைச்சதுக்குள்ள 2 பேரும் சேர்ந்து அள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரித்து கொண்டே பணியாளருக்கு சொன்னார்கள், காரத்து உம்முக்கும், உங்கள் அம்மாவுக்கு ரோசம் வந்துருச்சு. யாருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க. அவங்க மூமின்கள் எல்லோருக்கும் தாய் தானே, எல்லா மூமின்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாய் அல்லவா. நபிகள் நாயகம் சொன்னார்கள், காரத்து உம்முக்கும், உங்கள் அம்மாவுக்கு ரோசம் வந்துருச்சு. இல்லை, அவங்க வீட்டில் இருக்குது, இது கோவப்பட்டு செய்யலை, ரோசத்தில் செய்கிறாங்க, அவங்க தான் சாப்பாடு கொடுப்பாங்களாம், வேறு யாரும் தரக்கூடாதான். அந்த கருத்தை வெளிப்படுத்துகிற விதமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, காரத்து உம்முக்கும், உங்கள் அம்மாவுக்கு ரோசம் வந்துருச்சு அப்படின்னு கீழே குனிஞ்சு சாப்பாடை எடுக்கிறாங்க. உணவு தட்டை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு சரியான நல்ல தட்டை வீட்டில் இருந்து எடுத்து, ஆயிஷா அவங்க வீட்டில், ஏன்னா அவங்க தானே உடைச்சாங்க, அவங்க வீட்டில் இருந்து நல்ல தட்டை எடுத்து இதை அவங்ககிட்ட கொடுத்து விடுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள்ங்கிற செய்தியை பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஒரு வீட்டில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் இப்படியான ஒரு நிதானத்தை இழக்கக்கூடிய ஒரு அம்சம் ஏதேனும் ஒரு தரப்பில் வரலாம். ஒருவர் நிதானத்தை இழக்கும் பொழுது இன்னொருவரும் சேர்ந்து நிதானத்தை இழப்பார்களே, ஆனால் அது பிரச்சனையாக மாறிடும், பெரிய சண்டையாக மாறிவிடும்.
அல்லாஹ்வின் தூதர் இந்த நேரத்தில் ஒரு இறை தூதராக ஒட்டுமொத்த மோமின்களுக்கும் ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார்கள். என்ன? நிதானத்தை கடைபிடிங்க. குடும்பத்தில் ஒருத்தர் கோவப்படுறாங்களா, ஒருத்தவங்க வார்த்தைகளை விடுறாங்களா, நம்ம முன்கூட்டியே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடக்கூடாது. எல்லாம் நீங்கள் இப்படித்தான், நீங்கள் இப்படித்தான் செய்வீங்க, இப்படித்தான் நீங்கள் சொல்வீங்க, உங்கள் வகைராவே இப்படித்தான் இவர். அங்கே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வச்சுன்னு வைங்க, மனைவி மட்டும் சொல்ல மாட்டார், உங்கள் வகைராவே. அவங்க வகைரா என்னவா? தலைமுறையா 3 தலைமுறையா உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும், உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லாருமே இப்படித்தான் அப்படின்னா உடனே ஏகத்துக்கும் சண்டை முற்றி போய் அந்த சிறு அவசரம் அவர்கள் இருவர்களுக்குமான அன்பில் மிகப்பெரிய விரிசலை உண்டாக்கிவிடும். அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு இடச்சு அந்த பிரச்சனை எவ்வளவு அற்புதமான முறையில் நிதானத்தோடு கையாளுறாங்க. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணமாக இருந்தது என்பதை பார்க்கணும். அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முன்னிலையில் தான் யூதர்கள் வந்தாங்க, ரசூலுல்லாஹ்வை திட்டினாங்க. சலாம் சொல்வதை போலவே அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்க அந்த லாமை கட் பண்ணிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா என்ன? உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும், உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்று சொல்வதற்கு பதிலாக கிண்டல் பண்ணுறது, கேலி செய்வது. உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோபப்பட்டு கொண்டு அலைக்கும் லானத்து அலைக்கும் சாம் வல்லானத்து, மரணம் சாபம் எல்லாமே உங்களுக்கு தான். கூடுதல் 2-3 வார்த்தை. ஆயிஷா அவர்கள் திருப்பி தனக்கு முன்னால தன் கணவரை சபிப்பதை ஆயிஷா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? கூடுதலாக திட்டுறாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஆயிஷா மென்மையா இருக்கு, பொறுமையா இருக்கு, ஏன் அவசரப்படுறீங்க? நான் தான் சொல்லிட்டேன், அலைக்கும் உஸ்ஸாம், அவன் என்ன சொன்னாலும் அதையே நான் திருப்பி சொல்லிவிட்டேன் அல்லவா. அவன் சொன்னது அஸ்ஸாமு அலைக்கும், உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, அலைக்கும், நீ என்ன சொல்றிய அது உனக்கு சேம் டு யூ. ஒரு வார்த்தை. பக்கம் பக்கமாக ஒருத்தன் திட்டுறான், 25 பக்கம் மெசேஜ் அடித்து நம்மளை அனுப்பி வைக்கிறான், திட்டுறான். நம்ம ஒரு வார்த்தை சேம் டு யூன்னு போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அந்த நிதானத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளிடம் கடைபிடித்தார்கள் என்பதை நாம் பார்க்குறோம். இதே போல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மனிதர்களை ஜட்ஜ் பண்ணுறது, முடிவு செய்வதில் கூட நிதானத்தை கடைபிடித்தார்கள். அதுலேயும் நமக்கு நிதானத்தை சொல்லித்தராங்க. ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்கிற ஒரு நபித்தோழர், நபிகள் நாயகம் மக்கா வெற்றி கொள்ளப்படக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பு மதீனாவில் இருந்து கொண்டு ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்கிற அந்த சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடவடிக்கைகளை ஒரு கடிதமாக எழுதி இணை வைப்பாளர்களுக்கு அனுப்பி வைக்கிறார். இது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வஹீயின் மூலமாக தெரிவித்து விட்டான். ரசூலுல்லாஹ் அங்கே போங்க, ரவுதத்து ஹா என்கிற அந்த இடத்திற்கு செல்லுங்கள், ஒரு பெண்மணி கடிதம் வைத்திருப்பால், அந்த கடிதத்தை வாங்கி என்னிடம் கொண்டு வாருங்கள்ன்றாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் போவாங்க, அல்லாஹ்வின் தூதர் சொன்னது போலவே அங்கே ஒரு பெண்மணி இருப்பால், அவரிடம் கடிதத்தை கேட்பார்கள், முதலில் முரண்டு பிடிப்பால், பிறகு தருவால், அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு வருவார்கள். பார்த்தா கடிதத்தில் எழுதியிருக்கு, இந்த கடிதம் ஹாத்திப் இப்னு அபி பல்தா எழுதி கொள்வதாவது. யார்? ஒரு சஹாபி. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வை பற்றி. அவர்களின் உளவு கிட்டத்தட்ட இராணுவ ரகசியத்தை லீக் பண்ணுற மாதிரி. ரசூலுல்லாஹ் ஒரு கவர்மெண்ட் தானே, இராணுவ ரகசியத்தை லீக் பண்ணுறாங்க. இதை பார்க்குறாங்க. பார்த்தவொடனே சஹாபாக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. ஹாத்திப் இப்னு அபி பல்தா ஏன் இவ்வாறு செய்தார்? விடக்கூடாது அவரை. ரசூலுல்லாஹ் நிதானம் அவரை கூப்பிடுங்க, ஃபஸ்ட்டு அவரை கூப்பிடுங்கன்னாங்க. வந்தாங்க. மா ஹாதா யா ஹாத்திப், ஹாத்திப் அவர்களே, என்ன இது? என்ன உங்கள் பேரில் ஒரு கடிதம் போகுது, நீங்கள் தான் எழுதுனீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஹாத்திப் அவர்கள் சொன்னார், லாம் அல்லாஹ்வின் தூதரை, நான் தான் எழுதுனேன். அதுக்கு காரணம் சொன்னாங்க, உங்களோடு இருக்கிற ஏனைய மோமின்கள் அவர்களின் சொந்த பந்தங்கள் மக்காவில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உறவினர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உறவினர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அப்படியான உறவினர்கள் யாரும் அங்கே இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதரே, ஒன்றை மாத்திரம் நான் சொல்லிக்கொள்வேன், நான் இந்த கடிதத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை வெறுத்து எழுதவில்லை, அங்கு நிகழக்கூடிய குஃபுர் இணை வைப்பை விரும்பி இந்த கடிதத்தை நான் எழுதவில்லை. அங்கு இருக்கக்கூடிய என் சொந்த பந்தங்களை, என் குடும்பத்தாரை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் இதை நான் செய்தேன். எனக்கு வேறு வழி இல்லை. இவர்களுக்கெல்லாம் அங்கே தம்முடைய உறவுகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஏனைய உறவுகள் இருக்கிறார்கள், சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கு, எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. அப்போ என்ன வேண்டுமானாலும் நடைபெறலாம். இந்த கடிதத்தை எழுதி அவர்களோடு ஒரு இணக்கத்தை உண்டாக்கி என் சொந்த உறவுகளை பாதுகாத்துக்கொள்ள நான் விரும்பி இதை செய்தேன். உண்மை என்னவோ அது ஓப்பனாக சொல்கிறாங்க. உண்மை என்னவோ அது ஓப்பனாக சொல்கிறாங்க. நான் எழுதலை, நான் இல்லைன்னு பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலை. ஆமாம், நான் தான் எழுதுனேன். இஸ்லாத்தை நான் விரும்புகிறேன், இஸ்லாத்தை நான் வெறுக்கவில்லை, குஃப்ரை நான் வெறுக்கிறேன், குஃப்ரை நான் விரும்பவில்லை. இதை எழுதியதனுடைய சூழ்நிலை இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த விளக்கத்தை கேட்டதற்கு பிறகும் உமர் அவர்கள் கடுமையாக கோவப்படுறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, என்ன விளக்கம் இது? அதுக்காக நம்ம ராணுவ ரகசியத்தை லீக் பண்ணுறதா? அல்லாஹ்வின் தூதரே, அனுமதி கொடுங்க, அவ்ரிபு ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக், இந்த நயவஞ்சகளை நான் வெட்டி விடுகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்க என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அவர்களை கண்டித்தார்கள். உமரே, என்ன அவரை போய் முனாஃபிக்ங்கிறீங்க? அவர் யார் தெரியுமா? பத்ரில் கலந்து கொண்டவர்.
இன்னஹு கது ஷஹித பத்ரன், அவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வின் தூதர் அவர் சொன்ன விளக்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அவரை மன்னித்து விட்டார்கள். அவரை வெட்டி விடுகிறேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் கண்டித்து, உமர் அவர்களுக்கு கண்டித்து கருத்து சொல்கிறார்கள். அவர் பத்ரில் கலந்துக்கிட்டவருங்க. பத்ரில் கலந்துக்கிறதா இருந்தால் இந்த மார்க்கத்தை எவ்வளோ விரும்பினா அவ்வளோ நெருக்கடியான நேரத்தில் நம்மளோட இருந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒருவரை நீ வெட்ட போறேன்னு சொல்றீங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள் என்பதை பார்க்கணும். இதில் அல்லாஹ்வின் தூதர்கள் மனிதர்களின் தவறுகளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுல கூட நிதானத்தை கடைபிடிக்கிறாங்க பாருங்க. வெளிப்படையில் என்ன தெரியுதோ டக்கு டக்குன்னு அவன் கெட்டவன், இவன் மோசமானவன், இவன் மகா மோசமானவன். நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு வார்த்தையை தான் பேச ஆரம்பிப்பார். இவர் கிளைமாக்ஸ் இவரே சொல்லிடுவார், நீ இதைத்தானே சொல்ல வர்ற, அப்படி என்னை வந்து கிறுக்கங்கிற, என்ன லூசுங்கிற. இதே தான் குடும்பத்திலையும் நடக்கும். கணவர் ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிப்பார், உடனே மனைவி என்ன, அப்போ நீங்கள் இதைத்தான் சொல்ல வரீங்களா? எதை சொல்ல வரோம்னே தெரியாது. சொல்ல வருவதற்கு முன்பே மனைவியினுடைய பேச்சுக்கு கணவர் கிளைமாக்ஸ் எழுதிடுவார், கணவனின் பேச்சுக்கு மனைவி கிளைமாக்ஸ் எழுதிடுவாங்க. இந்த பேச்சில் வந்து அவசரம் இல்லாமல் இருக்கிறது, நபர்களை முடிவு செய்வதில் நிதானத்தை கடைபிடிக்காமல் இருப்பது, எல்லா வகை அவசரத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். அப்போ இந்த நோன்பின் மூலமாக நம்ம நிதானத்தை பயிற்சி கொள்ளணும். பகல்ல இருந்து மாலை வரை நிதானமாக இருக்கிறோம்ல. சாப்பாடு கண்ணுக்கு முன்னால் இருக்குது, வயிற்றில் பசி இருக்குது, தாகம் இருக்குது, தண்ணீர் இருக்குது, குளிர்பானம் இருக்கிறது, வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, என்ன இல்லை எல்லாமே இருக்குது, வயிற்றில் தேவை இருக்கிறது, தேவையை பூர்த்தி செய்கிற உணவு அருகே இருக்கிறது. நிதானமாக இருக்கிறோம், பக்குவமாக இருக்கிறோம். அந்த நிதான பயிற்சி தான் நோன்பின் நமக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் பாருங்கள், நிதானத்தை பயிற்சி தர வந்த இந்த நோன்பின் போது கூட மனிதர்கள் அவசரம் காட்டக்கூடிய அம்சத்தை நம்ம பார்க்கணும். இரவு தொழுகையெல்லாம் பள்ளிவாசலில் தொழுவாங்க, எவ்வளவு அவசரம், வேகமாக அலிப்லாமிம் அலிகல் கிதாபுல்லா ரைப ஃபீ. எப்போ பல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் தோற்று போயிடும். இவர்கள் ஓதக்கூடிய ஓதுதலுக்கு முன்பாக இவ்வளவு அவசரமாக ஓதணும்னு எங்கே இருக்குது மார்க்கத்தில்? ஏன் இவ்வளவு அவசரம்? தொழுகையில் இரவு தொழுகையை ஓதும் போதும் அப்படித்தான். சில பேர் தொழுகையை நிறைவேற்றுவாங்க, தொழுகை நிறைவேற்றுவதிலே அவசரமாக அல்லாஹ் அக்பர், என்ன ஓதிப்பான்னு தெரியும், அல்லாஹ் அக்பர். ரசூல்லா அதையெல்லாம் கண்டிச்சாங்கல்ல. ரசூல்லாவுக்கு முன்னால் ஒருத்தர் தொழுதுகிட்டு இருந்தார், தொழுது முடிச்சுட்டு அவர் போகிறார். ரசூல்லா சொல்கிறாங்க, இங்கே வா, இர்ஜி, மீண்டும் திரும்பி தொழு, ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்கள் தொழவில்லை அப்படிங்கிறாங்க. என்னது தொழலையா? அவருக்கு அதிர்ச்சியாக இருக்குது. சரி, ரசூல்லா சொல்கிறாங்க என்ன செய்ய, மீண்டும் தொழுகிறார். மீண்டும் கிளப்பி செல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் அதே போலவே, நீங்கள் இன்னும் தொழவே இல்லை, ஒழுங்காக தொழுங்கன்ட்டாங்க. மீண்டும் தொழவில்லையா? மறுபடியும் தொழுகிறார். 3 முறை இப்படி நடக்கிறது. 3வது முறையும் நபிகள் நாயகம் நீ தொழவே இல்லை அப்படின்ன உடனே அந்த சஹாபி சரண்டர் ஆகிறார். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதற்கு மேலே எனக்கு எப்படி தொழ வேண்டும் என்று தெரியாது, நீங்கள் தான் எனக்கு சொல்லித்தர வேண்டும் என்றார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ருக்கு செய்கிறதா தான் நிதானமாக பண்ணுப்பா, வேக வேகமாக ருக்குலேருந்து எழுந்திருக்கிறீங்க, சஜிதாவில் நிதானமாக இருங்க, ஏன் சஜிதாவிலேருந்து வேக வேகமாக எழுந்திருக்கிறீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் போது நிதானம் வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் மாற்றமாக நடக்குது பார்க்குறோமா இல்லையா? ரமலானில் இரவு தொழுகையின் போது அவசரம் காட்டுகிறார்கள், குர்ஆன் ஓதுவதில் அவசரம் காட்டுகிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த இஃப்தாரில் நம்ம மக்கள் காட்டுற அவசரம் இருக்கு. இஃப்தார் அது வரையிலும் அமைதியாக இருப்பார், பாய் எது வரையும் காமாக இருப்பார், அமைதியாக இருப்பார். ஃபஜ்ர்லேருந்து அசர் வரையிலும் ரொம்ப காமாக இருப்பார். அவரை மாதிரி ஒரு அமைதி, ஒரு சாதுவான பிராணியை உலகத்திலேயே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு சாதுவாக இருப்பார் அசர் வரையிலையும். அசருக்கு அப்புறம் லேசாக உக்கிரம் ஆவார், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளேருந்து உக்கிரம் கிளம்பும். 6 மணி ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. 6 மணி ஆயிடுச்சுன்னு வைங்க, கையெல்லாம் அது இங்கே இது எங்கே, அந்த நேரத்தில் எங்கே 6:17க்கு நோன்பு திறக்கிற நேரமாக இருக்கும். இவர் 6:16க்கு கடையிலேருந்து அதை வாங்கணுமா இதை வாங்கணுமா கேட்பார். எதுக்கு இவ்வளோ அவசரம்? இஃப்தாரில் இவ்வளோ அவசரம் காட்டுறதுக்கு எதுக்கு? என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் முன்கூட்டியே வச்சு உட்காந்துட வேண்டியது தானே. எல்லாத்தையும் முன்கூட்டியே ரெடி பண்ணி விட்டு குர்ஆன் ஓதுங்க, முன்கூட்டியே ரெடி பண்ணி விட்டு துவா செய்கிறதா இருந்தால் துவா செய்யுங்க. வேறு வேறு இபாதத்துகளில் வேறு வேறு அலுவல்களில் கவனம் செலுத்துங்க. அதை விட்டு அவசரம் காட்டுற இஃப்தாரில் நோன்பு திறக்கிறதுல எதுக்கு அவ்வளோ அவசரம்? படப்படப்பா அதை இதை அங்கே வீட்டில் ரெடி பண்ண கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொட்டி, அதுக்கு முன்னால் வரையில் இவர் அவசரத்தை பார்த்து வீட்டம்மாவுக்கு அவசரம் வந்துடும். நீங்கள் ஒரு ஓரமாக உட்காருங்க, எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணுறேன். ஒரு வேட்டியை மறிச்சு கட்டிக்கிட்டு போனாலே வீட்டில் தான் பிரச்சனை தான். நான் எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா? அங்கே வராமல், கிச்சனுக்கு வராமல் இருக்கிறது தான் எங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய ஹெல்ப். யாரும் கிச்சனுக்கு வந்துடாதீங்க. இல்லை நாங்கள் அதை ரெடி பண்ணி, நீ ஒன்றும் ரெடி பண்ண வேண்டாம், ஓரமாக உட்காரு, நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கன்றுவாங்க. ஏன் எல்லாத்தையும் அதே மாதிரி பெண்களுக்கு தேவையில்லாத அவசரம். இவர் ஃபோன் பண்ணி அதை ரெடி பண்ணியாச்சா, இதை ரெடி பண்ணியாச்சா, இவர் வீட்டில் போய் உட்காந்துட்டாருன்னு வைங்க, 5:30-6 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் எல்லோரும் வாங்கன்னு முன்னால் உட்கார வச்சுருவோம். எது 5:50க்கெலாம் உட்கார வச்சு 20 நிமிஷம் பிள்ளைகள்லாம் வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும். என்னடா செய்கிறது, இப்போ வேறு வழியே இல்லை, இந்த ரசனாவையும் இந்த கஞ்சியையும் இந்த வடையையும் இந்த ஜூஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறத தவிர்த்து நமக்கு வேறு வேலையே இல்லைன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு இவ்வளோ அவசரம்? 6:17 பழைய ஃபோனில் 6:16க்கு ஒரு பாங்கு வந்துடும். பாங்கு சொல்லியாச்சு அதுலேயும் அவசரம்.
அது ரெக்கார்டு பழைய ஃபோனு, ஒரு நிமிஷம் முன்ன பின்ன இருக்குது. இன்னும் பள்ளியாசல் இன்னும் பாங்க சொல்லலை, இன்னும் டைமே வரல. 6:17 தானே டைமே வரல, அதுக்குள்ளே எதுக்கு அவசரம்? அப்போ பாருங்கள், எந்த நோன்பு நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் நிதானத்தை பிரதிபலிப்பதற்குரிய பயிற்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறானோ அந்த நோன்பிலேயே நம்ம அவசரம் காட்டுறோம். அந்த நோன்பு சம்பந்தமான வணக்க வழிபாடுகள் அவசரம் காட்டுறோம். குர்ஆன் ஓதுறதுல அவசரம் காட்டுறோம். அவசரமாக குர்ஆன் ஓதுறாங்க. அவங்க பேசிக்குவாங்க, நீங்கள் எத்தனை தடவை குர்ஆன் ஓதி முடிச்சிட்டீங்க? நான் 2 தடவை முடிச்சிட்டேன், நான் 1 தடவை முடிச்சிட்டேன். நன்மையான காரியம், ஓகே. அந்த குர்ஆனை ஒரு தடவை 2 தடவை ஓதி முடிச்சிட்டிங்களே, என்ன ஓதுனீங்க, என்ன படிச்சிங்க? அதில் குர்ஆன் நமக்கு ஹுதல் லின்னாஸ் அல்லவா, மக்களுக்கெல்லாம் வழிகாட்டி அல்லவா? இந்த வழிகாட்டி நம்முடைய வாழ்க்கையில் என்ன வழிகாட்டுதலை வழங்குகிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் நான் 2 முறை முடித்து விட்டேன், 3 முறை முடித்து விட்டேன் என்று சொல்வதில் என்ன அர்த்தம்? அரபி எழுத்தை இறைவனின் கலாமை அப்படியே உச்சரிப்பதற்கு நன்மை இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி குர்ஆனில் என்ன இருக்குங்கிறத நிதானமாக நம்ம பார்க்கணும். இப்படி நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் நிதானம் என்பது ஒரு முஃமினுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை நமக்கு மீட்டித் தருவதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பினுடைய பல்வேறு நோக்கங்கள் அதை ஒரு நோக்கமாக வைத்திருக்கிறான். அத்தகைய பயிற்சியை இந்த நோன்பின் மூலமாக பெற்று நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்விலும் நிதானத்தை கடைபிடிக்கிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.